நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு சீனியரை பார்க்க வரணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும்னு தெரியாது உனக்கு? சரி, அப்பாயின்மெண்ட் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் கதவை தட்டிட்டு உள்ள வரணும்ன்ற மேனஸ் கூடவா தெரியாது? மேனஸ் பத்தி நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? மரியாதைன்றது கேட்டு வாங்குறது இல்ல, பெரியவங்க நடந்துக்கிறத பொறுத்து சின்னவங்களா பார்த்து கொடுக்கறது. பெரியவங்கள நடந்துக்கலனா மரியாதையா நடந்துக்க வேண்டியவங்களும் மரியாதையா நடந்துக்க மாட்டாங்க. என்ன வேணும் உனக்கு? ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாரோடங்க பிரச்சனை உங்களுக்கு? உங்க பிரச்சனைக்கே நாங்க வரலையே. எங்களுக்கு விஸ்வநாத் சாரை பிடிச்சிருந்தது, அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனா ஒருபோதும் உங்களுக்கு எதிராக நாங்க எதுவுமே பண்ணலையே. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. சும்மா நடிக்காதீங்க சூசன். எதுக்கு ராஜி கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க? நீங்க ராஜி கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன பொண்டாட்டியை திட்டினது கோவம் வருதா உனக்கு? பொண்டாட்டியை திட்டினதுக்காக இல்ல, யாருக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்தாலும் எனக்கு கோவம் வரதா செய்யும். கோவம் வந்தா பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துப்பியா? ஆமா, அப்படிதான் நடந்துப்பேன். தப்பு பண்றவன் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தானே இல்ல கண்ட்ரி ஹெட்டா இருந்தானே, தப்புன்னா தப்பு தான், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. உங்ககிட்ட கௌதம் பிரச்சனை பண்ணப்போ, கௌஷிக் பிரச்சனை பண்ணப்போ அவனுங்களை ஓங்கி விட்டல, அதே தான் நீங்க தப்பு பண்ணாலும். என்னையே அடிச்சிருவன் மிரட்டுறியா? மிரட்டுறதெல்லாம் இல்ல, கண்டிப்பா அடிப்பேன். இந்த சீட்ல உங்களுக்கு பதிலா வேற எவனாவது உட்கார்ந்து இருந்தானா கண்டிப்பா இந்நேரம் அடி விழுந்திருக்கும். ஒரு சாதாரண புரோகிராமர் நீ கண்ட்ரி ஹெட் மிரட்டுற? ஐயர்ஆர்கி எல்லாம் ஃபாலோ பண்ற வரைக்கும் தான். மூஞ்சி முகர எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஓங்கி ஒண்ணு விட்டா யாரா இருந்தாலும் மூக்கு உடைஞ்சு ரத்தம் வரும். சூசன், நீங்க எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க. மத்தவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. பர்சனலா நீங்க எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க. உங்களை பத்தி யோசிக்கிறப்பெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்கு பண்ண நல்ல விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த சூசன் இப்ப இல்ல. என்னைக்கு அந்த சிஓ கூட்டத்துல சேர்ந்து விஸ்வநாத் சார் முதுகுல குத்துனீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு. அப்ப கூட கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் சில பேரை தள்ளிட்டு தான் சில பேர் முன்னேற வேண்டியிருக்கோன்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன். ஆனா அதே வெறுப்ப நீங்க என்கிட்ட காட்டினப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூசன். கஷ்டமா இருக்குன்னு சொல்றதை விட தரக்குறைவா நீங்க இப்படி நடந்துக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கு சூசன். எதை வேணா ஒரு மனுஷன் மறந்துடுவான், ஆனா ஒருத்தருக்கு நடந்த அவமானத்தை அவன் எப்பவுமே மறக்க மாட்டான். கோவப்படலாம், சண்டை போடலாம், ஆனா யாரையும் இன்சல்ட் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ராஜி, நீங்க இன்சல்ட் பண்ணிருக்கீங்க, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்ன சிரிக்கிறீங்க? நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை வேலையை விட்டு அனுப்ப முடியும். நீ மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறவங்களையும் உடனடியா அனுப்ப முடியும். ஆனா அது அவ்வளவு ஈஸியா நடக்காது. அப்படி நீங்க எங்களை அனுப்புறதா இருந்தா நிறைய பேருக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, நீங்க ராஜியை திட்டி ஹியூமிலியேட் பண்ணி அசிங்கப்படுத்தி அழ வச்சு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நான் இங்க நின்று உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் இன்னும் இந்த வேலையில இருக்கேன்றதுதான். நான் வேலைக்கு சேர்ந்த முதல் கம்பெனி கஷ்டப்படுறப்போ நாங்க ராத்திரி பகலா இங்க உழைச்சு கம்பெனி ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்திருக்கோம். எங்களோட நல்லது கெட்டது நிறைய இந்த ஆஃபீஸ் காம்பவுண்ட்குள்ள நடந்திருக்கு. இந்த மாதிரி சில பேசிக் சென்டிமெண்ட்ஸ்க்காக தான் இன்னும் நாங்க அந்த ஆஃபீஸ் விட்டு போகாம இருக்கோம். எங்களுக்கு வேலை கிடைக்காமலோ இல்ல எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு வழி தெரியாமலும் நாங்க ஒண்ணு இங்க ஒட்டிட்டு இல்ல. ரொம்ப எங்க பொறுமையை சோதிக்காதீங்க, அது நல்லதுக்கு இல்ல. என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டல எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இது என்னோட ஆபீஸ், நான் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் நடத்துவேன். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. சூசன், இன்னொரு வாட்டி பேர் சொல்லி கூப்பிட்ட பல்லெல்லாம் பேத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா மேடம்னு கூப்பிட பழகிக்கோ. கெட் அவுட். வெளில போ. I say get out. ஹலோ, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன் டீம் லீடர் கிட்ட பேசு. அவங்க தான் என்கிட்ட வந்து பேசணும். எல்லாத்துக்கும் இங்க வந்து நிக்காத, புரியுதா? என்னோட ரேஞ்சுக்கு ஒன்ன மாதிரி ஆளுங்களை பாக்குறதும் பேசுறதும் ரொம்ப அசிங்கம். போ. என்ன கார்த்தி? வாங்கண்ணே. என்ன தனிமையிலே இனிமையா? திரும்பவும் வேலைக்கு சேர்ந்துட்டு சொன்னாங்க. என்னண்ணா சிரிக்கிறீங்க?
கார்த்தி, சம்பளம் கொடுத்து ஒரு அடிமையை வேலை வாங்கினா அவன் பேரு எம்ப்ளாயி. சம்பளம் கொடுக்காம ஒரு அடிமையை வேலை வாங்கினா அவன் பேரு ஃப்ரீலான்ஸ். அடியும் வாங்கணும், சம்பளமும் தர மாட்டாங்க. நாங்களாம் இப்ப அந்த கேட்டகரியில இருக்கோம். என்னென்ன சொல்றீங்க? கையில காசு வாயில தோசை, எம்பிட்டு விக்கிறியோ அம்பிட்டு காசு. Well, we are working on the commission basis and we are the business partners, right? இந்த மேட்டர் எனக்கு தெரியாதே. தட் கம்ப்யூட்டர் தட் கமிஷன் அவ்வளவுதான். மத்தபடி தீபாவளிக்கு வெடி, பொங்கலுக்கு வேட்டி சட்டை, ஆயுத பூஜைக்கு பொறி, இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஏன்டா விக்கலன்னு எவனும் கேள்வி கேட்கவே முடியாது. நம்ம ஊர்ல ஒப்புக்கு சப்பானின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. ஒரு டீம்ல 6 பேர் ஆடுவாங்க, இன்னொரு டீம்ல 7 பேர் ஆடுவாங்க. என்னடான்னு கேட்டா அந்த ஒருத்தர் ஒப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்க. டேய், அவன் இப்போ உங்ககிட்ட கேட்டானா, நீங்களே எதுக்குடா இப்படி மானத்தை வாங்குறீங்க? மோகனு, நம்மலாம் யானை மாதிரி. அவ்வளவு பெரிய யானை தலையில யாரும் மண்ணள்ளி போட முடியாது. ஆனா யானையே போட்டுக்கும். அப்புறம் கார்த்தி, உன் நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்குதாமே. அது என்ன கேக்குறீங்க? முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம மாட்டிட்டு முழிக்கிறேன். கார்த்தி, இப்போ உன் ஆள் தானே கண்ட்ரி ஹெட்டா இருக்குது. கரெக்ட் பண்ணி கவர் பண்ண வேண்டியது தானே. நீங்க வேற என்ன? ஒழுங்கா நீ அப்பயே அதையும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். கோட்டூர்புரத்துல ஒரு வீடு, கோவில்பட்டியில ஒரு வீடுன்னு ரெட்டவால் குருவியா வாழ்ந்திருக்கலாம்ல. ஆமாப்பா, ஈஸ்டரையும் கிறிஸ்துமஸையும் இங்க கொண்டாடி இருக்கலாம், பொங்கலையும் தீபாவளியும் ஊர்ல கொண்டாடி இருக்கலாம். அண்ணா, ஏன்னு இந்த குலவெறி? அட சும்மா தமாசுக்கு சொன்னம்பா. ஆமா, எங்கப்பா உங்க கோச்சு? யார சொல்றீங்க? அதான்ப்பா அந்த கண்ணாடிக்காரரு, எந்த பக்கம் பால் போட்டாலும் அடிப்பாரு. ஓ, விஸ்வநாத் சாரா? ஆமாப்பா. என்ன இப்படி உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு? போறப்ப உங்களையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அது எப்படி கூட கூட்டு போக முடியும்? தம்பி, தோனி இருக்கிற வரைக்கும் தாப்பா ஜோகிந்தர் சர்மாவை டீம்ல வச்சிருப்பாங்க. ஆளுங்கட்சியில இருக்கிற வரைக்கும் ஆல் ஸ்பெஷாலிட்டியும் அனுபவிப்பாங்க. எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி வேலூர் ஜெயில போட்டு கஞ்சி ஊத்துவானுங்க. விஸ்வநாதன் டாப்ல இருந்தப்ப நீங்களாம் ஆளுங்கட்சி, அப்ப ஆட்டம் போட்டீங்க. இப்ப ஆட்சி மாறிடுச்சே, அதான் ஆப்படிக்கிறானுங்க. ஆட்சி மாறினாலும் செய்யற வேலையை ஒழுங்கா தானே செஞ்சிட்டு இருக்கோம். ஆபீஸ்ல தாக்கு புடிச்சு வேலை செஞ்சா மட்டும் பத்தாது கார்த்தியே, கொஞ்சம் பாலிடிக்ஸும் பண்ணணும். இல்லனா இப்படிதான் பெஞ்சில உட்கார வைப்பானுங்க. இப்படி எதுவுமே பண்ணாம வேலையில இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. தம்பி, நீ வேலையே இல்லாம ஒரு வேலை செய்யற, ஆனா சம்பளம் வந்துடுது. நாங்க சம்பளமே இல்லாம வேலை செய்யறோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் யோசிச்சு பாரு. அண்ணா, ஒண்ணு வேலை கொடுக்கணும், இல்ல வெளியே அனுப்பணும். ஏன்னு இந்த கார்பரேட் காரங்க ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறாங்க? வேலை கொடுத்தா நீ வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறிடுவ. அதனால உனக்கு வேலை கொடுக்க கூடாது. உன்னை வெளியே அனுப்புனாலும் வேற கம்பெனில சேர்ந்து நீ நல்லா இருந்துருவ. அதனால நீ நல்லாவும் இருக்க கூடாது, உன்னை வெளியும் விடக்கூடாது. இதுதான்பா கார்பரேட் பாலிசியே. இத பாரு, கேள்வி உரல்ல வச்சு வெத்தலைய போட்டு இடிக்கிற மாதிரி இடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இத பாரு, உங்களெல்லாம் வெளியே அனுப்பாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க இந்த கம்பெனியை உருப்பட வச்சிடுவீங்கிறதுக்காக இல்ல, வெளியே போய் நம்ம ஆப்போசிட் கம்பெனியை உருப்பட வச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான். என்ன கார்த்தி, ரொம்ப வலிக்குதா? ஆமாண்டா, ஆபீஸ்க்கு வரவே பிடிக்கல. எனக்கு வேலையே இல்ல. விஷ்ணுவை 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எங்க இருக்கேன்னு கேட்டு கொஞ்சம் கூட நகர் விடாம கொள்றானுங்க. ராஜி, நீ ஊர்க்காரி, உன் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டா இல்லைன்னு அவ பழைய மேட்டரை சொல்லி வெறுப்பேத்துறாங்க. அப்போ லட்சுமி, அவளுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுத்து அவளை வச்சு எங்களை அடிக்கிறாங்கண்ணே. கார்த்தி, இந்த HR மேனேஜரும் ஹைனாவும் ஒண்ணு. நைனாவா மாமா? டேய், நைனா இல்லடா, ஹைனா. அதாவது கழுதை புலி. இத பாரு, ரொம்ப பயங்கரமான டேஞ்சரஸ் விலங்கு. அது பாக்குறதுக்கு சப்பையா சீக்கு வந்த பொமேரியன் நாய் மாதிரி இருக்கும். ஆனா தனியா சிக்குச்சுன்னா சிங்கத்தையே செதைச்சிடும். இப்ப எதுக்கு நான் சொல்றீங்க? கார்த்தி, இதெல்லாம் அந்த டேவிட் வேலையா தாம்பா இருக்கும். ஆமாண்ணே, ஃபுல்லா இறங்கி அடிக்கிறாரு. விஸ்வநாதன் இருந்த வரைக்கும் டேவிட்டோட வாழை திருகி அவன் வாயிலே கடிக்க கொடுத்திருந்தாரு. அவரு கிளம்புனதும் டேவிட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த நாய், நரி, பூனை எல்லாம் வெளியில வருது. இது எப்படி டீல் பண்றது? ஏதோ கவாசாகி, அதோ மிட்சுபிஷி. அப்படின்னா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். கார்த்தி,
இதுவும் கடந்து போகும். அண்ணே பிலாசபிலாம் பின்றீங்க. தம்பி, நாம என்னதான் அந்தர் பல்ட்டி அடிச்சாலும் நடக்கிறது தான் நடக்கும். காத்து இழுத்து அடிக்கும் போது நாம சைக்கிள்ல எதிர்த்தாப்புல ஏறி மிதிச்சோம்னா நம்ம காலு தான் வலிக்கும். காத்து இழுத்து அடிக்கும் போது நாம மெதுவா சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும். அப்புறம் ஒரு நல்ல இறக்கம் வரும். அந்த சமயத்துல நாம சைக்கிள் ஏறி உக்காந்து மெதிக்காம ஜாலியா போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இத பாரு, இப்போ நீ இடது பக்கம் நீந்தனாலும் தப்பாயிடும், வலது பக்கம் நீந்தனாலும் தப்பாயிடும். அதனால நிலைமை சரியில்லாதப்போ அப்படியே மிதக்கணும். இத பாரு, இப்போதைக்கு நீந்தாத. எந்த பக்கம் நீந்தனாலும் நீ மாட்டிப்ப. அதனால கைய கால அசைக்காம அப்படியே மிதந்துகிட்டே இரு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், என்ன எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். ஏன் அது தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போற? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுற? யார் இப்படி பேசுறாங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்ண, நீ ஏன் எடுக்கல? ஒரு தடவை ஃபோன் பண்ணி எடுக்கலனா பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் அடிக்கிற? ஃபோன் எடுத்து நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப நீ வேணும் தான் ஃபோன் பண்ண. ஆமா. நானும் வேணும் தான் ஃபோன் எடுக்கல. ஓ, என்ன ஓ? ஒரு ஃபோன் அடிச்சு எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிஸியா இருந்த நீ? வேணாம் விடு. அதான் நீ ஆபீஸ்க்கு வேணான்னு பெஞ்சில உட்கார வச்சுட்டாங்களே, அப்புறம் என்ன? ஏய், என்ன கையோங்கற? அடிச்சிருவியா? குடிச்சிருக்கியா? கேக்குறல்ல, காதுல விழுதா இல்லையா? குடிச்சிருக்கியா? என்ன விளையாடுறியா? அதான் கதவை திறந்த உடனே ஸ்மெல்ல குப்புன்னு அடிச்சுதே. கேக்குறல கார்த்திக், பதில் சொல்லு. இல்ல. அப்புறம் எப்படி உன் மேல இந்த ஸ்மெல் வருது? குடிக்கிறவங்க கூட இருந்தேன், சிகரெட் பிடிக்கிறவங்க கூட இருந்தேன், அதனால தான் இந்த ஸ்மெல் வருது. போதுமா? அது எப்படி கூட இருக்கிறவங்க மேல இந்த ஸ்மெல் வரும்? அடுத்த தடவை போகும்போது உன்னையும் கூட்டு போறேன், அப்ப தெரியும் இந்த ஸ்மெல் எப்படி வரும்னு. காலையில ஒருத்தன் கோவமா நம்மளுக்காக சூசன் கிட்ட பேச போனானே, அவன் பேசினானா இல்லையா? எதனா ப்ராப்ளம் ஆச்சா அப்படின்னு எதனா ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன பேச்செல்லாம் பேசுற? உனக்காக போய் சப்போர்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? சை. சாப்பிட்டியா? இல்ல, ஃபுல்லா குடிச்சா சாப்பிட மாட்டாங்க. போய் நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். மண்ணா கட்டி. இல்ல, நிஜமாவே எனக்கு தெரியும். அப்புறம் எது குடிச்சிருக்கேன்னு கேட்ட? அது வந்து பொடி, சும்மா பேச வந்துட்ட. பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க நீ சொல்றல. சாரி கார்த்திக். உனக்காக சண்டை போட்டு நான் அப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ என்னடான்னா என்னைய கலாய்க்கிற. சாரி விடு, இதை தாஜா பண்ற வெள்ளம் என்கிட்ட வேணாம், விடு. சூசன் கிட்ட சண்டை போட்டியா? அவ என்ன சொன்னா? கார்த்திக், நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், நீ சமாதானம் ஆக வேணாம். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இது என்னோட ஆபீஸ். நான் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறேனோ அப்படித்தான் நடத்துவேன். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. சூசன், இன்னொரு வாட்டி பேர் சொல்லி கூப்பிட்ட பல்லெல்லாம் பேத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா மேடம்னு கூப்பிட பழகிக்கோ. கெட் அவுட். என்ன கார்த்திக் இது? அவ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கா? ஆமா, தாலி கட்டின பொண்டாட்டியே நம்மள மதிக்க மாட்டேங்கிறா. இதுல மத்தவங்க கிட்ட எல்லாம் இப்படி மரியாதை எதிர்பார்க்கறது? சாரி கார்த்திக், எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன், உனக்கே தெரியும்ல. ஏன் அந்த டென்ஷன் எனக்கு இருக்காதா? தப்புதான் கார்த்திக், நான் தான் யோசிக்கல. இப்பெல்லாம் நம்ம ரொம்ப சண்டை போடுறோம்.
ஆமா கார்த்திக், எந்த ஆபீஸால நம்ம சேர்ந்தோமோ அதே ஆபீஸால தான் நமக்குள்ள இவ்ளோ பிரச்சனையும். இந்த ஆபீஸால நம்மளோட பர்சனல் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. என்ன மன்னிச்சிரு கார்த்திக். உன்னை மன்னிக்கலாம் முடியாது. நீ பண்ண தப்புக்கு குறைஞ்சபட்ச தண்டனையா எனக்கு ஊட்டி விடு. வா. சார் ஒரு நிமிஷம். உள்ள எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னங்க இது ஆபீஸ் நேரத்துல அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நீங்க தான் சீக்கிரம் வந்துட்டீங்க. ஓ, நமக்கு எப்போவாச்சும் 10 நிமிஷம் டைம் கிடைக்கிறப்போ அதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும். என்ன பண்ணணும்? அப்படியே கொஞ்சம் லவ் பண்ணிக்க வேண்டியதான். பொண்டாட்டி, என்ன? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் உன் காதல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுதே. ஆமா. என்னடி ஆமான்ற? என்னமோ நம்மளுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆன மாதிரி பேசுற. சில மாசம் தான் ஆயிருக்கு, அதை மறந்துடாத. அது இல்ல கார்த்திக், ஊர்ல 10 நாள் ஜாலியா இருந்துட்டு இங்க வந்து இறங்குனதுல இருந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குள்ள நடுவுல வேற எதை பத்தியும் யோசிக்க டைம் இல்லாம போயிடுச்சு. கரெக்ட் தான் ராஜி, போட்டு சாவடிக்கிறாங்க. கார்த்திக், யா டார்லிங்? என்ன புதுசா டார்லிங்களா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, என்னமோ வித்தியாசமா இருக்கேன்னு கேட்டேன். ஏய், என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்ல. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொட. ஏ என்ன? நீ தானே ரெண்டுல ஒண்ணு தொட சொன்ன. விட்டுனா தெரியும். நல்லா உனக்கு முன்னாடி இப்படி 2 விரல நீட்டிட்டு இருக்க, அதை விட்டுட்டு கண்ணத்தை தொடவறியா நீ? அந்த செக்யூரிட்டி வரப்போறான். வரட்டும். ஏய், அவன் தப்பா எடுத்துக்க போறான். நம்ம எதுவுமே பண்ணலனாலும் அவன் தப்பா தான் எடுத்துப்பான். அவன்லாம் கண்டுக்காத. சரி சரி, இந்த 2 விரல ஒண்ணு தொட. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ தொடு, எது வருதுன்னு பாக்கலாம். அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்க இதுல? கேள்வி எல்லாம் கேட்காத, தொடுனா தொடு. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன யோசிச்சிருப்ப? நமக்கு ஆம்பளை புள்ளையா இல்ல பொம்பளை புள்ளையா, அதானே? என்ன சார் காலையிலே ரொமான்ஸ் மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு? இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு புள்ள குட்டிங்கிற பேச்சே வரக்கூடாது சொல்லிட்டேன். வேற என்னவா இருக்கும்? ப்ரொமோஷன் வருமா வராதா, அதானே? அதுக்கு நம்ம இப்படி விரல தொட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அது இல்லாமலே பதில் சொல்ல முடியும். கன்ஃபார்மா நமக்கு ப்ரமோஷன் வராது. நல்ல சிரி ராஜி. இது ஒண்ணுதான் நம்மள டார்ச்சர் பண்றவங்கள வெறுப்பேத்துறதுக்கான ஒரே வழி. நம்ம எதிரியை பழி வாங்கணும்னா அதுக்காக தனியா மெனக்கடணும்லாம் அவசியமே இல்ல. நம்ம நல்லா இருந்தாலே போதும், அவனுங்க வெறுப்பாயே செத்துருவானுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல விரல தொடு. என்ன விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? விஷ்ணு லட்சுமி சேருவாங்களா மாட்டாங்களா, அதானே? ஏய், இப்படி மொக்கையா கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். சரி, நீ விரல காட்டு, நான் தொடுறேன். எந்த விரல தொடணும்னு சொல்ல. என்ன விளையாடுறியா? என்னன்னு முடிவு பண்ண தெரியாம தான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேக்குறேன். ஐயோ, என்ன வந்துச்சு? நான் இந்த 2 விரலுக்கும் என்ன யோசிச்சு வச்சிருந்தேன்னு தெரிஞ்சாதானே நீ என்னன்னு கேட்க முடியும். அதான் என்னன்னு சொல்ல. ஆபீஸ்க்குள்ள போலாமா இல்ல மொத்தமா அப்படியே திரும்பி போயிடலாமான்னு யோசிச்சு வச்சிருந்தேன். நீ எந்த விரல தொட்ட தெரியுமா? ஏய், இது விரல தொட்டு முடிவு எடுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ எங்கேயும் போறது இல்ல. எந்த பிரசன்டேஷன்ல நீ சொதப்பிட்டேன்னு சொல்லி உன்னை கலாச்சாங்களோ அதே பிரசன்டேஷனை நீ பண்ணி அசத்தி காட்டு ராஜி. வேலையில கண்டினியூ பண்றோம் பண்ணலன்றதெல்லாம் வேற விஷயம். போறதா இருந்தா கூட நம்மள மொக்க பண்ணி அனுப்புன மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா ராஜி, ஜெயிச்சுட்டு கம்பீரமா போங்கடா உங்க வேலையை நீங்களும் தூக்கி போட்டு போனோம். ஒரு ஃபெயிலியர் நோட்டோட போக கூடாது. சீரியஸா தான் ராஜி சொல்றேன். ஒரு ஃபெயிலியரோட நம்ம வெளியே போவே கூடாது, சக்சஸோட தான் போகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சொல்லுங்கண்ணா. எங்க சார் போறீங்க? என்னண்ணா புதுசா கேக்குறீங்க? வழக்கம் போல கண்ணன் கிடைக்குதா? காஃபி அடிச்சுட்டு அப்படியே தம்மா போட்டு வந்துடுறேன். காலையில இருந்து 3 தடவை கண்ணன் கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்க. ஆமா, அதுக்கு என்ன? சாரி சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஆபீஸ் ஹவர்ல அடிக்கடி வெளியே போயிட்டு வரதா மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. நீங்க வெளியில போகணும்னா மேடம்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியில போகணும். சரிண்ணா, நான் மேடம்கிட்ட பேசிக்கிறேன். சார் என்னண்ணா? இப்பதானே சார் சொன்னேன் வெளியில போக கூடாதுன்னு. அதானே நான் மேடம் கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னேனே.
இல்ல சார், நீங்க மேடத்துக்கிட்ட பேசுங்க, நான் பெர்மிஷன் தரேன். என்னண்ணே காமெடி பண்றீங்க? நான் ஆபீஸை கட்டடிச்சு தேட்டருக்கா போறேன். கீழே இருக்க கண்ணங்கடைக்கு போயிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துல வர போறேன். அதுக்கு என்ன போய் உங்க மேடம் பேசுன்னு சொல்றீங்க? சாரி சார், பெர்மிஷன் இல்லாம அப்படி யாரையும் வெளியே அனுப்ப முடியாது. கடுப்பேத்தாதீங்கண்ணே, நான் தான் சொல்றேன்ல. சார், உங்களை அனுப்புனா என் வேலை போயிரும் சார். ஏன் அப்படி பயப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். சார், சொன்னா புரிஞ்சுக்குங்க சார். இப்ப என்ன, நான் சூசனை பார்த்து பேசணும், அவள் தானே? சார், சூசன் மேடம்லாம் கிடையாது. சூசன் இல்லையா? அப்ப வேற யாரு? லட்சுமி மேடம் சார். லட்சுமியா? லட்சுமி என்ன வெளில போக கூடாது சொன்னா? ஆமா சார், அவங்க தான் சொன்னாங்க. அவங்ககிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். லட்சுமி, நான் மெயின் டோர் கிட்ட இருந்து பேசுறேன். உன்னால இங்க வர முடியுமா? என்ன விஷயம்னு சொல்லு. நேர்ல வா, சொல்றேன். அவங்களே வராங்க. குட் ஈவினிங் மேடம். சிஓஓ ரூம்ல ஃபைல்ஸ் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். என்ன விஷயம்? நான் வெளியில போறதுக்கு உன்கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு இந்த செக்யூரிட்டி சொல்றாரு. ஆமா. என்ன லட்சுமி, இதெல்லாம் யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். என்ன லட்சுமி புதுசா? புதுசுலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கார்ப்பரேட் ரூல்ஸ் தான். இத்தனை நாள் இதெல்லாம் இல்லையே. இத்தனை நாள் இல்ல, ஆனா இனிமே இருக்கும். ஏன்? ஏன்னா நீ ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஆபீஸ்லயே இருக்கிறது இல்லன்னு அட்மின் உன் ஆக்சஸ் ஐடியை வச்சு எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல மினிமம் 7 hours ஆவது நீ சீட்ல இருக்கணும். ஆனா நீ 4 hour தான் இருக்கிறதா எனக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. சரி, உங்க ரூல்ஸ் படி நான் வரேன். ஒரு நாளைக்கு 9 hours, 14 hours, 24 hours தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஏன் அதெல்லாம் உங்க ரூல்ஸ்ல வராதா? எக்ஸ்ட்ரா ஹவர் ஒர்க் பண்றதுல அவங்கவங்க பேஷனை பொறுத்தது. அதுக்காக அத காரணமா வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஓவர் டைம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆஃப் எடுக்கலாம் முடியாது. அது கார்ப்பரேட் ரூல்ஸ்ல இல்ல. என்ன லட்சுமி, ஒவ்வொரு நாளைக்கு இப்படி புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டா எப்படி? இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப போட்டது இல்ல, எப்பவோ இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்தே இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்ப ஃபாலோ பண்ணாததுனால இது உங்களுக்கு புதுசா தெரியுது. இங்க பாரு விஷ்ணு, டைம் ஷீட்ல நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வெளிய போற வரன்றதெல்லாம் டீடைலா நோட் பண்ணிருக்காங்க. நீ ஒருத்தன் தான் என் டீம்லயே டைம் கீப் அப் பண்ணாம இருக்கேன்னு ஹெச்ஆர்ல இருந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உன்னோட இந்த பிஹேவியருக்கு மேல் இடத்துல நான் கை கட்டி நிக்க முடியாது. இன்னையில இருந்து ஒழுங்கா இந்த ரூல்ஸ் எல்லாம் கீப் அப் பண்ணு. அதுதான் உனக்கும் உன் வேலைக்கும் நல்லது, புரிஞ்சுதா? இனிமே எக்காரணத்துக்கு கொண்டோ அட்மின்ல இருந்தோ இல்ல ஹெச்ஆர் கிட்ட இருந்தோ உன் மேல எந்த கம்ப்ளைண்டோ என்கிட்ட வரக்கூடாது. மீறி வந்தா நீ இங்க வேலை செய்ய முடியாது.